எம்ஜிஆர் 2 ஆண்டுகள் கூடுதலாக உயிரோடு இருந்திருந்தால் இலங்கையில் தமிழர்களுக்கு தனி நாடு கிடைத்திருக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி தெரிவித்தார். கோவை மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிட்டாம்பாளையத்தில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய அவர் அதிமுக ஆட்சியில் தமிழகத்தின் உரிமைகள் மீட்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அதேபோல இலவச வேஷ்டி திட்டத்தை கொண்டவர் தலைவர் அவர்கள். குடிசைக்கு விளக்கு தந்தவர் தலைவர் அவர்கள். ஏழைகளுக்கு வீடு கட்டி தந்தார். இப்படி சொல்லிட்டே போலாம் தலைவர் அவர்கள். ஆகவே தலைவர் ஆண்ட காலம் பொற்காலம். ஏழைகளுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னொன்று நீங்கள்லாம் தெரியும், இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையை பற்றி பேசுறாங்க, தமிழர்களை பற்றி பேசுறாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும் இன்னும் ஒரு 2 வருஷம் உயிரோடு இருந்திருந்தா தனிநாடு இலங்கைக்கு அமைத்து கொடுத்து தமிழர்களை காப்பாற்றி தனிநாடு அமைத்து கொடுத்திருப்பார் கண்டிப்பா. இன்னைக்கும் இலங்கையில பிரபாகரன் வீட்டு முன்னாடி தலைவரோட சிலை தான் இருக்குது, கோயில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 50 வருஷத்துக்கு கோயம்புத்தூருக்கு தண்ணி பிரச்சனையே வராது. திட்டங்களை பூரா செஞ்சிருக்கிறோம். அதனால சொல்றேன், நான் உரிமையோட மக்கள் சந்திக்கக்கூடிய தகுதி அதிமுக மட்டும்தான் உண்டு. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து என்ன திட்டம் பண்ணிருக்காங்க சொல்லுங்க. இதே மேடையில் நான் பேசுறேன், திமுக மேடை போட்டு சொல்லு, 3 வருஷத்துல நீ இந்த கோயம்புத்தூருக்கு, இந்த சூலூருக்கு, இந்த கிட்டாமலை என்ன பண்ணிருக்க சொல்லு. ஏதாவது ஒரு திட்டம், நான் இத்தனை திட்டத்தை வரிசையா எடுக்கிறேன். இன்னும் நான் சொல்றேன், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, வறுமை கோடுகள் இருக்காங்க, எல்லா மக்களுக்கும் அதிகமான வீடு கட்டி கொடுத்தோம். இன்னைக்கு 3 வருஷத்துல ஒரு வீடு கொடுத்த சொல்லுங்க பார்ப்போம். திமுக சொல்லு பார்க்கலாம், ஒரு வீடு கொடுத்தியா நீயே? எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம என்ன தைரியத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. இந்த ஆட்சியில் எந்த திட்டம் வர கிடையாது. மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடியார் வந்து கோயம்புத்தூர் அறிவிச்சார். அது வருதுன்னா ஒண்ணும் இல்லை. எதுவுமே கோயம்புத்தூருக்கு செய்யல, இன்னைக்கு சூலூர் தொகுதிக்கு செய்யல, இந்த பகுதிக்கு செய்யல. ஆகவே இப்படி ஒரு ஆட்சி தைரியமா நடத்துறாங்க, மனசாட்சி இல்லாம. எந்த திட்டம் செய்யாம தமிழ்நாட்டுக்கு இல்லை, எல்லா திட்டமும் அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சருக்கு நிதி ஒதுக்கணும் தான் இன்னைக்கு திட்டங்கள் போற நடந்து கொண்டு